ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைரவா சமையல். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேர் ஆயில் தயாரிக்க போகிறோம். அதுக்கு செக்கில் ஆட்டின எண்ணெய், மருதாணி, கருவேப்பிலை, துளசி, வெந்தயம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த முடி கருங்கருன்னு வளர நம்ம இந்த ஹேர் ஆயில் தயாரிக்கும். ஹேர் ஆயில் வச்சு நம்ம முடியை ரொம்ப கருப்பாக்கலாம். இதுக்கு தாங்க இந்த வீடியோ. செம்பருத்தி பொடி, அவுரி, கரிசலாங்கி பொடி, நெல்லி பொடி, ரோஸ்மேரி எடுத்துருக்கோம். அடுத்தது நம்ம எடுத்து வச்ச எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. இது செக்கில் ஆட்டின எண்ணெய். அடுத்தது இது மருதாணி. இது வீட்டிலே காய்ச்ச கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை எடுத்துக்கோம். அடுத்து வெந்தயம் எடுத்துருக்கோம். இப்போ நெல்லிக்காய் பொடி எடுத்திருக்கோம். அடுத்தது அவுரி பொடி எடுத்திருக்கோம். அடுத்தது நம்ம செம்பருத்தி பொடி எடுத்திருக்கோம். உங்கள்கிட்ட செம்பருத்தி பொடி இருக்குது. உங்கள்கிட்ட செம்பருத்தி இருந்தால் நீங்கள் செம்பருத்தி போட்டுக்கலாம். அடுத்தது கரிசலாங்கி பொடி எடுத்திருக்கோம். பார்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு கடை இப்போ நம்ம இலையெல்லாம் உருவி எடுத்து வச்சுருக்கோம். இந்த வெந்தயம், கருவேப்பிலை, அடுத்தது எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு இரும்பு சட்டி எங்கள் வீட்டில் இல்லை, அதனால் ஒரு கடாய் எடுத்துருக்கோம். அதில் எண்ணெய் ஃபுல்லும் ஊற்றிருக்கோம். எங்களுக்கு தேவையான அளவு நாங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றணும். நிறைய எண்ணெய் ஊற்றினா தான் ஆயில் நிறைய கிடைக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு இவ்வளோ ஊற்றிக்கிடுறேன். பாருங்கள், அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடணும். அது நல்லா கொதிச்சு வரணும், சூடாகணும். நல்லா ஆகட்டும். நல்லா சூடாக போது தான் நம்ம வச்சுருக்க எல்லாத்தையும் போடணும். இப்போ சூடாகிட்டுருக்கு. இப்போ எனக்கு காணாது, அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிருக்கோம். இப்போ நாங்கள் துளசி இலை போட்டிருக்கோம். இப்போ துளசியில் தான் போட்டிருக்கோங்க. பாருங்கள். அடுத்தது மருதாணி போடுறோம். லேஸ் உடலுக்கு பற்றி நம்ம எல்லாத்தையும் போட்டணும். மருதாணி இன்னும் கொஞ்சம் அதையும் போட்டிருக்கு. அடுத்தது கருவேப்பிலை போட்டிருக்கோம். பாருங்கள், சைடில் புரிஞ்சு வருது. சைடெலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அது கொஞ்சம் இருந்துச்சு, அது கருப்பில் அதையும் தூங்கி கொஞ்சம் போட்டாச்சு. போட்டு சைட்லலாம் பொரிஞ்சு வருது பாருங்கள். நல்லா பொரிஞ்சது போகுது. வெந்தயம் வச்சு தட்டில் எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். வெந்தயத்தையும் போட்டாச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து அது எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். செம்பருத்தி பொடி, அவுரி, கரிசலாங்கி பொடி, நெல்லி பொடி, ரோஸ்மேரி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை இதில் கொஞ்சம் இதில் தட்டிக்கலாம் எல்லாத்தையும். இப்போ தட்டினால இப்போ நம்ம எல்லாத்தையும் கிண்டி விடணும். இப்போ தட்டில் கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எல்லாத்தையும் போட்டு ஒன்று கூட மிச்சம் பண்ணாதீங்க. இது இப்போ அதை நல்லா கிண்டி விடலாம். இந்த கரண்டியை வச்சு அந்த கரண்டியை வச்சு நம்ம எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விடும்போது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். அப்படியே சைடெல்லாம் பொரிஞ்சு வருது. அந்த நடுவில் எல்லாருமே பொரிஞ்சு வந்துட்டுருக்கு. அந்த கலர் மாறணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டாச்சு. இப்போ அதெல்லாம் சைடெல்லாம் பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாம் பொரிஞ்சு விட்டோம். இப்போ அவ்வளோதாங்க, ஹேர் ஆயில் ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ ஆயில் ரெடி ஆகிட்டு இப்போ அதை மூடி வச்சுக்கலாம். ஓவர் நைட் அதை வச்சுக்கலாம். தேங்க்யூ.